நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா சொந்த அடிக்கிறதுனால நம்ம நினைச்ச போது விற்கலாம். திடீர்னு ஒரு செலவு வந்துருச்சு, ஒரு 1000 ரூபாய் வேணும், என்ன பண்ண அடுத்த போய் கேட்க முடியாதுல்ல, ஒரு குட்டி பிடிச்சி கொடுத்தா அதுக்கு உண்டான செலவு நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வீட்டுல பணம் இருக்கிற மாதிரி பீரோல பணம் இருக்கு, எப்ப வேணா அவசரம் போது எடுத்துக்கலாம். 30 புழக்கள் 50 புழக்கள் 50, அது தெரியும் உங்களுக்கு. இவ்வளவு புழக்க வருங்க ஒரே டைம் 50 புழக்க எண்ணி பார்த்தா 50 இருந்து கீழே தான் வரும். அதுதான் நல்ல எருவு. யூரின் பாஸ் பண்ணதுல அதுதாங்க சத்து. 50 ஆட்டுக்கு 2 கடை போதும். 2 கடை போதும். உங்களுக்கு ஒரு 500 கிடைக்கும், எனக்கு ஒரு 500 கிடைக்கும். உங்களுக்கு நட்டமா கூட எனக்கு நட்டமா கூட. நீங்க தான் சொல்லுங்க முதலாளிகிற மாதிரி. நாம ஒரு 100 ரூபாய் விட்டு கொடுத்து தவறு இல்ல. நிறைய ஃபுல்லா பால் கொடுத்து எடுத்து குடாக்குள்ள போட்டு வந்துருவாங்க. 2 நாளைக்கு குடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதே பழகி குடிக்க 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 பால் சுரந்துக்கு. தாய்ப்பால் மட்டும் குடிச்சா நல்லா வளர்ச்சி. நல்ல தாய்ப்பால் குடிச்சா எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி. நம்ம குழந்தைங்க வளர்த்துறோம்ல, அதே மாதிரிதான் வளர்த்தணும். அது கூட்டச்சத்து கொடுப்போம்ல, அது எப்படி குழந்தைங்க வளருது? 4 குட்டி போடாம போடலாம். ஃபர்ஸ்ட் குடிக்கும் போது அதுல அடப்பு இருக்கலாம், அதாவது சீப்பு பழம்பம், அதுலதான் சத்து ஜாஸ்தி. அதோட அதுதான் எதிர்ப்பு சக்தியா கடைசி வரைக்கும். பரம்பரை தொழில்னு சொல்லிதான் நாங்க இதை பார்த்துட்டு இருக்கோம். வெயில் காலத்துல வந்து அம்மா நோயின்னு வருங்க, அது வரும்போது ஒரு 2-3 நாளைக்கு மேயாது. அதை வந்து அந்த ஆட்டோட சேர்த்த மாட்டோம், தண்ணியே அதுக்கு வச்ச கூட தண்ணியே தான் வைப்போம். தண்ணி குடிச்சதுன்னா அது எல்லாத்துக்குமே வந்துடும். டிகிரி முடிச்ச ஒரு பட்டதாரி இளைஞர் வந்து சொல்லுங்க, செம்பரி ஆடை வந்து ஒரு பண்ணையை நான் ஆரம்பிக்கணும், பண்ணையை ஆரம்பிச்சு அதுல நான் வெற்றி அடையணும், ஒரு வருடத்துக்கு 5 லட்சம்ல இருந்து ஒரு 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு இளைஞர் வந்து இந்த தொழில ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சா சரி, முதல்ல அவர் கடைபிடிக்க வேண்டியது என்ன செஞ்சா அவர் இதுல வந்து ஜெயிக்க முடியும்? என்னென்ன மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கு எல்லாம் சொல்லுங்க. பெரிய கடை இதுதான். எவ்வளவு வருஷம் இருக்குங்க இதுக்கு 3 வருஷம் இருக்கு. 3 வருஷம். தண்ணீர் பந்தல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இந்த கிராமம் எங்க அமைஞ்சிருக்குன்னா வெள்ளியங்காடு அப்படிங்கிற ஒரு இடத்தை சார்ந்த ஒரு பகுதி தான் இந்த தண்ணீர் பந்தல் அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்துல 2 நண்பர்கள் இணைந்து செம்பரி ஆடு வளர்க்கும் தொழில சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்க பேரு, உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க ஐயா. என் பேர் கோபாலுங்க. படிச்சு முடிச்சுட்டு ஒரு மில்லுக்கு தொழிலுக்கு போயிட்டு இருந்தேங்க. என்ன படிச்சிருந்தீங்க? 10th படிச்சிருக்கேன். சரிங்க. படிச்சு வேலைக்கு போயிட்டு இருந்தேன், ஒரு மில்லு வேலைக்கு போயிட்டு இருந்து அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்க அப்பா அவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து வயசாயிடுச்சு. சரிங்க. வயசானோன்னா கண் பார்வையெல்லாம் கம்மியாயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லி நான் மில்லு வேலையை ரிசைன் பண்ணிட்டு சொந்த தொழில் இருக்குல்ல, நம்ம சொந்த தொழில் போயிடலாம் அப்படின்னு சொந்த தொழில் வந்து இறங்கிட்டாங்க. இப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேங்க, மேய்க்கிறோம். அதுக்கு உண்டான பலன் வந்து 3 மாசம் 4 மாசம் இருக்க குட்டி போட்டோம்னா அது விற்பனை பண்ணிடுவோம். சொந்த அடிக்கிறதுனால நம்ம நினைச்ச போது விற்கலாம். சரிங்க. திடீர்னு ஒரு செலவு வந்துருச்சு, ஒரு 1000 ரூபாய் வேணும், என்ன பண்ண அடுத்த போய் கேட்க முடியாதுல்ல, ஒரு குட்டி பிடிச்சி கொடுத்தா அதுக்கு உண்டான செலவு நம்மளுக்கு கிடைக்கும். இதுதாங்க உங்களுடைய அதாவது நம்ம வீட்டுல பணம் இருக்கிற மாதிரி பீரோல பணம் இருக்கு, எப்ப வேணா அவசரம் போது எடுத்துக்கலாம். அந்த குட்டி வித்தாச்சுன்னா அது நம்மளுக்கு 5000 ரூபாய்க்கு வித்தாச்சா செலவு கொண்டு தாட்டிக்கலாம். இதுதாங்க சேஃப்டி எங்களுக்கு. வாழ்வாதாரமே முன்னாடி வாங்க. அடுத்த பேரே உங்களை பற்றி அறிமுகத்தை சொல்லுங்க. சாமியாதங்க. படிப்பேர் வேலை கிடையாது. சரிங்க. நாங்க சின்னதுல இருந்தே எங்களுக்கு தான் தொழில். ஐயாவுடைய வயசுங்க? வயசு 65. உங்க வயசுங்க? 54. 54. ஐயா 2 பேருமே நண்பர்கள் தானுங்களா? ஆமாங்க, 2. ஓகே. எத்தனை ஆண்டுகள் நட்பு இருக்கு? 40 வருஷமா 40 வருஷமா இருக்கு. ஓகே. 40 ஆண்டுகள் நட்பு. ஒரே ஊரு. சரி, எப்படி இந்த செம்பரி ஆடு சேர்ந்து வளர்க்கணுங்கிற அந்த ஆர்வம் ஏற்பட்டுச்சுங்க? நாங்க வந்து கிட்டத்தட்ட இது 100 வருஷம் ஆச்சு. எத்தனைங்க ஐயா? 100 வருஷம் இருக்கு. அதாவது சந்ததியா அப்படியே மேய்ச்சிட்டு இருக்கோம். அப்பா அவங்க மேய்ச்சிட்டு இருந்தாங்க, அவங்க வயசான கடைசியில இப்ப நாங்க அவங்க வந்து நாங்க மேய்ச்சிட்டு இருக்கிறோம், நாங்க பராமரிச்சுட்டு இருக்கிறோம். எப்படி நண்பர்களா மாறுனீங்க? ஒரே ஊர் மாமன் மச்சான். ஆமா, அவங்க என் மாமா, அவங்க எங்க அப்பா அவருக்கு மாமா. சரிங்க. அந்த மாதிரி நாங்க நண்பர்கள். பக்கத்து வீடு, பக்கத்து ஒரே ஊர் தண்ணீர் பந்தல். இல்ல சில பேர் பாத்தீங்கன்னா ஆடு வளர்க்கறதா தன்னுடைய குடும்பம் அப்படிதான் வளர்ப்பாங்க. நீங்க வந்து இத்தனை ஆண்டுகளா ஒரு நட்பு ரீதியா ஒரு எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? 50 ஆடு. 50 செம்பரி ஆடு. சரி, இப்படி சேர்ந்து வளர்க்கும் போது உங்களுக்கு அந்த தொழில வந்து வெளியே நீங்க ஓட்டிட்டு போறீங்க பாத்தீங்களா? நிறைய இடத்துக்கு போகும்போது 2 பேரும் சேர்ந்து பேசிட்டே போகும்போது நல்லா இருக்குங்களா? ஆமாங்க. ஒன்னாதான் ஓட்டிட்டு போவோம், ஒன்னாதான் மேய்ப்போம். மேய்ச்சிட்டு திரும்ப சாயங்காலம் ஒன்னா கொண்டு போய் ஆடு அந்த பட்டி அடைக்கிறதுக்கு போகும்போது தனித்தனியா பிரிஞ்சுக்கும். எங்க ஆடு தனியா போயிடு, எங்க பட்டிக்கு போயிடு, அவங்க ஆடு தனியா எங்க பட்டிக்கு போயிடும். அதுக்கே தெரியுங்களா? அதுக்கே தெரியுங்க, ஆட்டோமேட்டிக்கா அதே பிரிஞ்சுக்கும். ஆனா சேர்ந்துதான் ஓட்டிட்டு போவோம். சேர்ந்துதான் ஓட்டிட்டு போவோம். ஒன்னா மேயுதுங்க, சேர்ந்தா போவோங்க. போய் அடைக்கும் போது பட்டியல் நாங்க அடைக்கும் போது மட்டும் அது எங்களுக்கு தனியா வந்துருங்க, தனியா போயிடும். அது தெரியும். அப்படியே பாத்துங்க, ரோட்டுக்கு ஏதாவது போயிடும் போது. செம்பரி ஆடு வளர்ப்பு பத்தி சொல்லுங்க. வருஷத்துக்கு 2 தடவை மருத்துவ பார்ப்போங்க நாங்க.
ரெண்டு தடவை மருந்து ஊத்திடுவோம். வருஷத்துக்கு ஒருக்கா ஊசி போடுவோம், தடுப்பூசி போடுவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை தடுப்பூசி ஆமாங்க போடுங்க. அப்புறம் அது போக ஏதாவது ஒண்ணு வயிறு எடுத்துச்சா அது இதே நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம மருந்து மாத்திரை ஊற்றி நாங்க ரெடி பண்ணிக்குவோம். காலையில 9 மணிக்கு திறந்து விட்டுருவாங்க. 1 மணிக்கெல்லாம் போயிடுவோம். வெயில் காலமா இருந்தா 12 மணிக்கு ஓட்டிட்டு போயிடுவோம். ஓட்டிட்டு போய் தண்ணி காட்டிடுவாங்க. நிப்பாட்டிட்டு திரும்ப 3 மணிக்கு வெயில் தாலும் 3 மணிக்கு போடுவோம். 6 மணி வரைக்கும் மேய்ப்போம். 6 மணிக்கு கொண்டு போய் விட்டுருவோம். ஆடு குட்டி போட்டுச்சுன்னா குட்டி இங்கிருந்து எடுத்துட்டு போய் தோட்டத்துல கொண்டு போயிடுவோம். பால் நல்லா கொடுப்போம் குட்டிகளுக்கு. பால் நல்லா குடிக்கும். பால் குடிக்க வச்சு குட்டிகளை தனியா ஒரு கூடாப்பு இருக்கு, தனியா இருக்கு. அந்த கூண்டுக்குள்ள நாங்க குட்டிகளை போட்டு வச்சிருவோம். மேய்ச்சிட்டு சாயங்காலம் போய் திரும்ப அதுக்கு பால் காட்டுவோம். ஒரு 20 நாள் இங்கும் போது குட்டிக்கு பில்லு தீங்க ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பில்லு கட்டுவோம். பில்லு கட்ட அது நல்லா மேய்ஞ்சு அப்படியே குட்டி பெருசாகும். 1 மாசம் 1.5 மாசம் குட்டிகள் உள்ள இருக்கு. அப்ப நாங்க அதை மேய்ச்சலுக்கு வெளியே விட்டுருவோம். மேய்ச்சலுக்கு வெளியே விட்டு அப்புறம் நாங்க பழையபடி மேயும் போது அப்புறம் அதை ஆட்டோட சேர்ந்து அப்படியே மேய்ச்சிக்குவோம். அந்த மாதிரி. ஓகே, நீங்க சொன்ன இந்த ஒரு பாயிண்ட் வந்து ஒரு 20 நாட்கள் பால் தான் கொடுக்கணும். ஆமா, பால் தான் கொடுக்கணும். நல்ல தாய்ப்பால் குடிச்சா எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆகும். நல்ல மேய்ச்சலுக்கு நல்லா எடுக்கும். மாதிரியே தான் நாம குழந்தைங்க வளர்த்துறோம்ல, அதே மாதிரிதான் வளர்த்தணும். 20 நாளைக்கு பாதுகாப்பா வளர்த்தணும்னா நல்லா இருக்குங்க. அப்புறம் ஒரு தரமா வரும்போது நான் குட்டிகள் நல்லா பெருசா வரும்போது வளர்ப்பு குட்டி கேட்பாங்க. வளர்ப்பு குட்டி கேட்கும்போது 4 மாசம் 3 மாசம் குட்டி கேட்கும்போது கெடா குட்டி இருக்குல்லங்க, அது வந்து நாங்க விற்பனை பண்ணிடுவோம். கேட்கும்போது விற்பனை பண்ணிட்டு அவங்க வாங்கிட்டு போய் ஒரு 3 மாசம் வளர்த்தாங்கன்னா அது அதோட பெருக்க டபுள் மடங்கா கிடைக்கும். சரிங்க. நாங்க கொடுக்கறது குட்டி 5000 ரூபாய் கொடுக்குறோம். அளவான குட்டி 5000 ரூபாய் கொடுக்குவோம். மேய்ச்சலுக்கு நல்ல மேயரமா இருக்கணும். கொடுத்தோம்னா அவங்க கொண்டு போய் கைக்குட்டியா வளர்த்தும் போது மேவு புண்ணாக்கு அது இதெல்லாம் வச்சாங்கன்னா 3 மாசம் குட்டி வளர்ந்துரும். அதை 5க்கு 10 விற்கும். 3 மாசத்துல சீக்கிரம் வளர்ந்துருங்க. அதே ஆட்டோட மேயும்போது அந்த மாதிரி வளர்ச்சி வராது. நல்லா கூட்டத்தோட மேயும்போது அந்த அளவுக்கு வளர்ச்சி வராது. தனியா இருக்கும்போது யாருக்குமே இப்ப குழந்தைகளே இருக்காங்கன்னா தனியா நம்ம வளர்த்துறோம்னா அது ஊட்டச்சத்து கொடுப்போம்ல, அது எப்படி குழந்தை வளருது அந்த மாதிரி அவங்க தனியா பிடிச்சி மேய்க்கும் போது நல்லா ஊட்டச்சத்து நிறைய கொடுக்கும்போது சீக்கிரம் குட்டி வளருது. இதுல வந்து அவ்வளவு சீக்கிரம் வளராது. மேய்ச்சல் இருக்கும்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் வளருங்க. அந்த மாதிரி. ஆனா வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு 2 குட்டி போடும். 2 வருஷத்துக்கு 2 குட்டி. 1.5 வருஷத்துக்கு 2 குட்டி. ஒரு குட்டி தான் போடும். அதே அதிசயமா 2 குட்டி, ஏதோ ஒரு ஆடு 2 குட்டி போடலாம். மேக்சிமம் வந்து ஒரு குட்டி, ஒரு ஆடு ஒரு குட்டி தான் போடும். ஒரு குட்டி தான் போடும். ஆமா. வெள்ளாடா இருந்தா அது 2 போடும், 3 போடும், 4 போடும். வெள்ளாடா இருந்தா நல்லா ஒரு இது இருந்ததுன்னா 4 குட்டி போடாம போடலாம். ஆனா இது வந்து ஒரு குட்டி தான் போடும். ஒரு குட்டினா நல்லா குட்டி வந்து நல்லா பருவ போட்டாச்சுன்னா அப்பவே எந்திரிச்சு எனக்கு குட்டி போட்டு 10-15 நிமிஷத்துல அதே தக்கு முன்ன மேல எந்திரிச்சு ஆடு உடனே பால் குடிக்க போகும். அது மடி தேடும் போது கரெக்டா போய் ஆடு அழகா கூப்பிட்டு கத்து. ஆடு கத்தும் போது குட்டி பக்கத்துல போய் பால் கொடுக்கும். ஆமாங்க. அப்புறம் அப்படியே அதுக்கு நாம என்ன பண்ணுவோம், முன்னாடி காம்பை வந்து கொஞ்சம் லேசா கறந்து விடணும். ஏன்னா அதுல ஃபர்ஸ்ட் குடிக்கும் போது அதுல அடப்பு இருக்கலாம். சரிங்க. பால் கெட்டியா இருக்கலாம். அது கொஞ்சம் 2 பீர் கீழே கறந்துட்டோம்னா அப்புறம் குட்டி போய் ஆட்டோமேட்டிக்கா குடிக்க பால் வந்து அதாவது சீப்பும் பழம்போம். அதுலதான் சத்து ஜாஸ்தி. அது வந்து தொடர்ந்து அது ஒரு 10 நாளைக்கு குடிச்சாலே போதும். அதோட அதுதான் எதிர்ப்பு சக்தி கடைசி வரைக்கும். சீப்பு பால் குடிச்சா நல்லா தெம்பாயிடும். அப்புறம் குடிக்க அது பால் சுரந்துட்டே இருக்கும். ஆடு குறுக்கு இன்ட்ரெஸ்டா கூப்பிட்டு கொடுக்கும். இவ்வளவு பெரிய குட்டி, அதாவது 3-4 மாசம் வரைக்கும் பால் கொடுக்கும். அப்புறம் அதுக்கு மேல சினப்பருவம் வரும்போது பால் கொடுக்காது. அதே விலைக்கு விட்டுரும். சினப்பருவம் வந்தாச்சுன்னா மேலும் அடுத்த இதுக்கு அது தயாராகிக்கும். என்னங்கய்யா? 20 ஆட்டுக்கு ஒரு கடை, 50 ஆட்டுக்கு 2 கடை இருக்கு. 20 ஆட்டுக்கு ஒரு கடை, 50 ஆட்டுக்கு 2 கடை இருக்கு. 50 ஆட்டுக்கு 2 கடை போதும். 2 கடை போதும். அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா 50 ஆடுங்கும் போது குட்டிகளும் இருக்கு, இளம்பருவ குட்டிகளும் இருக்கு, நடுத்தர குட்டிகளும் இருக்கு, குட்டி போட்டதும் இருக்கு. அந்தந்த பருவத்துக்கு மட்டும்தான் அது அதோட பழம்படும். எல்லா டைமும் அது போகாது. அந்த மாதிரி எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது வந்து தேடி பிடிக்கும். ஓ பரவாயில்ல. ஒரு சில இடத்துல எல்லாம் ஆடுக பக்கத்துல போனாலே ஓடும். நம்ம ஆடு அப்படியே சாந்தமா இருக்குது. பெரிய கடை இதுதான். எவ்வளவு வருஷம் இருக்குங்க இதுக்கு 3 வருஷம் இருக்கு. 3 வருஷம் பாருங்க. இந்த பக்கம் இது ஒரு கடை. இனவருத்திக்கு 2 கடை தான். ஆமாங்க, 2 கடை தான் போதும் இல்லைங்களா? அதிகமா இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. ஆமாங்க. சாப்பிடக்கூடிய பொருட்கள் வந்து அதுக்கு தெரியுங்களா? ஆடுகளுக்கு எல்லாமே தெரியும். என்னென்ன சாப்பிடக்கூடாது, எதையும் சாப்பிடணும் கரெக்டாக தெரியும். சரிங்க. அந்த மாதிரி இருக்கு. நாங்கள் மதியம் வந்து தண்ணி வைக்கும்போது வீட்டில் இந்த அரிசி கழுவுற தண்ணி, பழைய சாப்பாடு இருக்கலங்க. ஆமாங்க. கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அது கொஞ்சம் எல்லாம் நல்லா கரைச்சிட்டு நல்லா குடிச்சு அதில் கொஞ்சம் நல்லா சத்து இருக்கு. புண்ணாக்கு கொஞ்சம் போடுவோம். தவிடு கொஞ்சம் போட்டால் நல்லா.
வெயில் காலத்துக்கு முன்னாடி இப்பெல்லாம் அதிகமா தண்ணி குடிக்கும் பச்சமே வந்துருச்சு அதாங்க அதிகமா தண்ணி யூஸ் பண்ணாது ஆனா வெயில் காலத்துக்கு நல்லா குடிக்கும் ஒரு ஆடுக்கு 5 லிட்டர் பக்கமா குடிக்கும் அந்த மாதிரி பச்சை மீன் நெஞ்ச வந்து வயிறு எடுக்குங்க சரிங்க அந்த பச்சை புல்ல இளம்பில்லுங்கிறதுனால கொஞ்சம் வயிறு எடுக்கு அப்போ வந்து நம்ம டாக்டர் கூப்பிட்டு அதுக்கு உண்டான மருந்து மாத்திரையெல்லாம் நாங்க கொடுத்து பில்லு முத்திருச்சுன்னா நல்லா முதிர்ச்சுன்னா பில்லு நல்லா முதிச்சுன்னா ஒன்றாகாது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆடை போட்டுச்சுன்னா 50 புழக்க போடும் ஒரு நீங்களா பாருங்க ஒரு ஆடை புழக்க போட எண்ணி பாருங்க 30 புழக்க 50 புழக்க 50 அது தெரியும் உங்களுக்கு ஒரு இடம் போட்டாச்சு இவ்வளவு புழக்க வருங்க ஒரே டைம் 50 புழக்க எண்ணி பார்த்தா 50 இருந்து கீழே தான் வரும் அதிகமாக எல்லாம் வராது 30 புழக்க 40 புழக்க வரும் நல்லா இருக்கும் பாத்துக்கலாம் அது நல்ல எருவு தான் எங்க கொடுக்குறீங்க எருவு தோட்டத்துக்கார கொடுத்துருவோம் எவ்வளோங்க லோடுக்கு லோடு 3000 ரூபா வருங்க நல்ல எருவு இல்லைங்களா ஆமா நல்ல அதுதான் நல்ல எருவு அதாவது புழக்கை விட அது யூரின் பாஸ் பண்ணது அதுல தான் அவ்வளவு சத்து விவசாயத்துக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணதுல அதுதாங்க சத்து நாட்டுக்கு நிலத்துக்கு ஆமா இப்ப நாங்க தொழில் இதுதாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் இனி இதுக்கு மேல இனி வளர்ப்புக்கு வந்து மேய்ச்சல் நிலை இல்ல ஊரா சைட்டுக்கு போட்டு விக்கிறாங்க இடம் விவசாயம் பண்றாங்க மேய்ச்சல் நிலை இல்ல குறைவாயிடுச்சு அதான் வர வர கம்மி ஆயிட்டு வருது முதல்ல நிறைய இருந்தது இந்த ஊருக்குள்ளேயே ஒரு 10 மேப் இருந்து அதாவது 10 குரூப் இருந்தது இப்ப எல்லாமே பட்டு 2 குரூப் தான் இந்த ஏரியால இருக்கு இந்த ஊர்ல மட்டும் 2 தான் இருக்கு நிறைய இருந்தது எல்லாம் விட்டு பண்ணிட்டாங்க ஏன்னா மேய்ச்சல் நல்லா கம்மி இல்ல ஆமா அதாவது ஆடு வளர்க்கும் தொழில் இப்ப அழிஞ்சிட்டு வருது ஆமா அழிஞ்சிட்டு வருது ஆமா ஆமா அது இப்ப அழிஞ்சிட்டு வர்றதுனால நாங்க அது படுத்தலாம்னு பாக்குறோம் அது முடியறது இல்ல எல்லா தொழிலுக்கு வெளியில போயிடுறாங்க அது நேரம் என்ன பண்றதுன்னு சொல்லி எங்க வாழ்க்கை ஓட்டிடு ஐயா இப்போ நம்ம ஆடு வளர்க்கும் தொழில்ல நிறைய பேர்த்த சந்திச்சிருக்கேன் சரிங்க நிறைய டவுட்ஸ் எனக்கு இருக்கு என்னன்னா இந்த குட்டி வந்து அந்த 20 நாட்கள் வந்து தாய்ப்பால் தான் கொடுக்கணுங்கிறது வந்து நீங்க தான் பதிவு பண்ணிருக்கீங்க ஆமாங்க 20 நாள் தாய்ப்பால் தான் கொடுக்கணும் சோ அந்த காலகட்டங்கள்ல அந்த குட்டியை நம்ம எப்படி பக்குவமா பாத்துக்கணும் குட்டியை வந்து 20 நாள் வந்து அந்த குட்டி போடுனா பால் குடிக்கிறது இல்லைங்க குடிச்சாச்சுன்னா மறுநாள் வந்து நாங்க மேய்ச்சலுக்கு வரும்போது அந்த நல்லா நிறைய ஃபுல்லா பால் கொடுத்து எடுத்து கொடாப்புல போட்டு வந்துருவாங்க போட்டு வந்து திரும்ப சாயங்காலம் போனோம் திரும்ப திறந்துடுவோம் திறந்தோடனே திரும்ப குட்டி பால் கொடுக்கும் அது தாய் கூப்பிட்டு கொடுக்கும் நாம ஒண்ணு வற்புறுத்தோம் ஏதோ ஒரு சில ஆடுக்குதான் கொஞ்சம் குறும்பு பண்ணும்போது அதை நம்ம பிடிச்சிக்கணும் பிடிச்சி அந்த குட்டியை குடிச்சுக்கும் 2 நாளைக்கு குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக் அதே பழகும் சரி தன்னோட நம்ம குட்டி தான் சொல்லி அதை ஆட்டோமேட்டிக் பழகும் கொடுத்துருவோம் அதை எல்லாம் குடிச்சுக்குங்க ஒரு 20 நாளைக்கு கொடுக்கும்போது அப்புறம் பழக்கமாயிடும் பால் குடிக்க பால் சுரந்துக்கு நிறைய பாலும் சுரந்துக்குங்க அப்புறம் குட்டி நல்லா இருக்கு ஆனா நல்ல வளர்ச்சி வருங்க தாய்ப்பால் மட்டும் கொடுத்தா நல்ல வளர்ச்சி வரும் அதான் ஒவ்வொரு குட்டி வந்து அதாவது கொஞ்சம் உடல்வாக்குதான் எல்லாரும் குழந்தை எடுக்கிறாங்கன்னா 1.5-2 கிலோ வரும் 1.5 கிலோ வரும் அந்த மாதிரி குட்டிங்க கொஞ்சம் காலம் தாழ்ந்து வந்து கொஞ்சம் வயசு இல்லாம இருந்தா கூட வரலாம் அதையும் வந்து நம்ம பக்கமா குடிக்கலைன்னா கூட ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி போடுறது இல்லைங்க அந்த ஆடு முதல் பருவம் அப்பதான் சேனை பிடிச்சி குட்டி போடும் அந்த குட்டி ஒவ்வொன்றும் பால் காட்டாது அதை நான் வலுக்கட்டாயத்துல கூப்பிட்டு கறந்து விட்டு பால் காட்டணும் அப்படி பால் ஒவ்வொரு இதுல இல்லாம கூட போலாம் அதுக்கு என்னமோ நாங்க ஒட்டி பால் கொடுப்போம் ஒட்டி பால்னா ஒரு மாட்டுப்பால் வாங்கி ஒரு முட்டியில ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க வச்சு அது பழக்கிடுவோம் அது கொடுக்கும்போது அது கொஞ்சம் சக்தி குறைவா தான் இருக்கு ஆனா மேய்ச்சலுக்கு வரும்போது அதுக்கு ஈக்குவலா வந்துருக்கு ஆமாங்க இப்ப இந்த ஆடுகள் வந்து நீங்க மொத்தமா 50 ஆடுகள் நீங்க 2 நண்பர்களும் சேர்ந்து 50 ஆடுகள் ஆமாங்க ஆமாங்க இதை வந்து நம்ம எவ்வளவு வருமானம் இதுல ஆண்டுக்கு நீங்க எடுக்கிறீங்க ஆண்டுக்கு வருமானம் ஏதோ பற்றாக்குறதாங்க வெளியில வேலைக்கு போனா நிறைய சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு போனா 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு சம்பளம் சம்பாதிக்கலாம் இது வந்து நாங்க பரம்பரை தொழில்னு சொல்லிதான் நாங்க இதை பார்த்துட்டு இருக்கிறோம் விட மாட்டேங்கிறோம் வீட்டுல இருக்கிறவங்க அங்கேயும் தோட்டத்து வேலைக்கு அங்கேயும் போவாங்க நாங்க அப்படி இல்ல சரி நாம தொழில் வந்தாச்சு நாம இருக்க வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மேய்ச்சல் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏதோ வருஷத்துக்கு ஒரு 10 குட்டின்னு 10 குட்டி வித்தோம்னா அதுக்குள்ள வருமானம் வரும் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கணக்கு போட்டா மாசம் 6000 வருது 6000 வரும் அந்த 6000 ரூபாய் எடுக்க முடியாது 4 மாசம் 3 மாசம் போது ஒட்டுக்கா வைக்கும் போது 10000 ஒரு 10000-20000 கிடைக்கும் ஆனா மெயின் பாயிண்ட் என்னன்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது விற்கலாம் அது ஒண்ணுதான் அதாவது காசுக்கு நம்ம யாரையும் நிக்க வேண்டியது இல்ல எவ்வளவு திடீர்னு ஒரு அவசரம் வருது அப்ப மட்டும்தான் அது ஒண்ணு பிடிச்சி வைக்கும் போது நம்மளுக்கு உதவு இதுதான் அதோட பெனிஃபிட் அந்த ஆடு மேய்க்கிற தொழில இது நம்ம வீட்டுல பணம் இருக்கிற மாதிரி அதுதாங்க இது பெனிஃபிட் சரி இந்த செம்மறி ஆடுகளுக்கு இப்போ நோய் வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்களா இருக்காம என்னென்ன மாதிரியான நோய்கள் வந்து செம்மறி அதாவது வெயில் காலத்துல வந்து அம்மை நோயின்னு வருங்க வாயில வந்து புண்ணுக்கு வரும் வாயில வந்து புண்ணுக்கு வருங்க அது அந்த மாதிரி அதாவது மாரியம்மா போட்ட முத்து போட்டோம்னு சொல்றாங்கல்ல அது வரும்போது ஒரு 2-3 நாளைக்கு மேயாது குட்டிக்கு ஆடுக
அது மேயாம இருக்கும்போது அதை வந்து அந்த ஆட்டோட சேர்த்த மாட்டோம். அதை வந்து தனிமைப்படுத்திடுவோம். தண்ணியே அதுக்கு வச்ச கூட தனியா தான் வைப்போம். ஏன்னா அது திரும்ப அதுக்கு தண்ணி குடிச்சோன்னா அது எல்லாத்துக்குமே வந்துடும் பறவை. அதனால அது தனியா வச்சு தண்ணி குடிச்சிருவோம். அது தனியா போட்டு அங்கேயே அடைச்சிட்டு வந்துடுவோம். வரும்போது பில்லு பிடிங்கி போட்டு சாப்பிட்டு அப்புறம் 2-3 நாள் தான் அப்புறம் நார்மல் ஆயிடும். அது சரியாச்சுன்னா அப்புறம் சேர்ந்து ஆட்டோட சேர்த்து எப்போ அது அந்த மாதிரி வரும்போது தனிமைப்படுத்திடுவோம். தனியா வச்சுக்குவீங்க. அங்கேயே விட்டு வந்துடுவோம். மேய்ச்சல் வந்து ஆட்டோட சேர்த்த மாட்டோம். சரி அப்படிங்க. ஐயா இப்போ நீங்க வந்து ஒரு 10th படிச்சிருக்கீங்க, ஐயா படிக்கல அப்படிங்கறத பதிவு பண்ணாருங்க. ஒரு டிகிரி முடிச்ச ஒரு பட்டதாரி இளைஞர் வந்து சொல்லுங்க செம்பரி ஆடை வந்து ஒரு பண்ணையை நான் ஆரம்பிக்கணும். சரிங்க. அதுல வந்து நான் பண்ணை ஆரம்பிச்சு அதுல நான் வெற்றி அடையணும். ஒரு வருடத்துக்கு ஒரு 5 லட்சம்ல இருந்து ஒரு 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு இளைஞர் வந்து இந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சா முதல்ல அவர் கடைபிடிக்க வேண்டியது என்ன செஞ்சா அவர் இதுல வந்து ஜெயிக்க முடியும்? என்னென்ன மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கு எல்லாம் சொல்லுங்க. அதாவது நீங்க சொல்ற மாதிரி பண்ணை வச்சு ஆரம்பிக்கிறாங்கன்னா முதல்ல இடத்த தேர்வு பண்ணணும். இடத்த தேர்வு பண்ணி அதுக்கு பராமரிக்கணும். அதாவது இது வந்து மேய்ச்சல் எல்லா பக்கம் சுத்தி வரும். அது அப்படி இல்லை, அது பண்ணையிலேயே பண்ணை வைக்கிறது. அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெளியில் போகும். பாய் மற்ற டைம் பூரா பண்ணையில தான் இருக்கு. அப்பதான் அதோட வளர்ச்சி ஜாஸ்தியாகும். இதை விட ஜாஸ்தியாயிரும். அதுகளுக்கு வந்து நம்ம அதான் இடத்த தேர்வு செய்யணும். தீவனங்க வந்து கரெக்டா போடணும். காலை மதியம் தீவனம் போடணும். தண்ணி குடிக்கணும். சத்துள்ள தீவனம் போடணும். இப்பதான் நிறைய மாட்டு தீவனம் அது இது ஆட்டுக்குன்னு தனியாக தீவனம் வந்துருச்சு. சரிங்க. அந்த மாதிரிலாம் போடும்போது சீக்கிரம் எடை கூட்டிடும். எடை கூடும். அவங்க வந்து பண்ணை வைக்கிறவங்க வந்து குட்டியில எல்லாம் பார்க்க மாட்டாங்க. பிராய்லர் கோழி மாதிரி குஞ்சு கொண்டு விடுவாங்க. அந்த பருவத்துக்கு வந்து வித்துடுவாங்க. அந்த மாதிரி பண்ணைங்கிறது அதுதான். அந்த மாதிரி வரும்போது அவங்க பண்ணை வந்து ஆட்டு பண்ணைன்னா குட்டிகளெல்லாம் போன விட மாட்டாங்க. ஓரளவுக்கு வந்தோடனே வெயிட் எடை போட்டு அப்படியே கொடுத்துருவாங்க. அதுதாங்க பண்ணை. இது வந்து குட்டி போட்டு நாங்க எல்லாம் உற்பத்தி பெருக்கிறோம். பெருக்கும் போது அதுல வயசான ஆடுகள் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த ஆடுகளுக்கெல்லாம் பல்லு எல்லாம் பொறு தேஞ்சிடும். பல்லு பொறு தேஞ்சும் போது பில்லு மேம்பெடுக்கிறது சிரமம். அதாவது மேல ரொம்ப அளவா மேல பில்லு இருந்ததுன்னா அது மேல மட்டும் கிடைக்கும். கீழே எல்லாம் சுத்தமா திங்காது, பல்லு இல்ல. அப்ப அந்த மாதிரி ஆடுக்கு போது நாங்க ஒதுக்கி விட்டுருவோம். கொடுத்து நாங்க விற்பனை பண்ணிடுவோம். இலசுகளை அப்படி வச்சுக்குவோம். கெடா குட்டிக்கு போட்டாங்கன்னா அதை வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் நல்ல பக்குவத்து வரும்போது பாருங்க இந்த சைஸ் அவ்வளவு பெருசு வருதுங்க. அந்த பக்குவம் கொடுத்துருவோம். அந்த வயசு வரும்போது நாங்க கொடுத்துருவோம். பெரிய பெரிய கடை இருந்ததுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடும். அந்த அளவுக்கு நாங்க வெட்டிக்கிறது இல்ல. சண்டைனா கொம்பு இல்லாத கடையை தான் நாங்க வளர்த்துவோம். கொம்பு இருக்கிற கடையை பார்த்தா குட்டிகளை ஆடுகளை கிணை ஆடுகளை பக்குவமா பார்க்கணும். அதுதான் முரட்டத்தனமா போறதுனால அடிச்சதுன்னா ஆயிரும். அதனால அந்த கொம்பு இல்லாத ஆடுக்கு அந்த மொட்டை ஓலையான ஆடுக்கு தான் நாங்க கடை கொடுவோம். குட்டுக்குமாரி தான் 2 கடை இருக்கு பாருங்க. அங்க ஒரு கடை இருக்கு பாருங்க. அங்க ஒரு கடை இருக்குங்களா? எத்தனை ஆடுகள்ல வந்து ஆரம்பிச்சா இந்த நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்ல வராங்க? குறைஞ்சது வந்து ஒரு 10 ஆடு நல்ல பருவத்துக்கு வந்து 10 ஆடு இருந்தாலே போதும். பெருக்கிடலாம். 10 ஆடு இருந்தாச்சுன்னா அடுத்த வருஷம் 20 ஆடு. அந்த 10 குட்டி போடும். அதாவது ஒரு 20 ஆடுக்கு ஒரு கடை இருக்கணும். 10 ஆட்டுக்கு இங்க 30 ஆடுக்கு 40 ஆட்டுக்கு 20 ஆட்டுக்கு ஒரு கடை இருந்தா கரெக்டா இருக்கு. அந்த 20 ஆட்டுக்கு அந்த ஒரு கடை கரெக்ட். அப்புறம் இனப்பெருக்கத்துக்கு நான் சொல்றேன் 20 ஆட்டுக்கு ஒரு கடை. அந்த மாதிரி இருக்கும்போது அது 20 ஆடு இருக்குன்னா அதுல 15 ஆடு குட்டி நல்ல பக்குவமா குட்டி போடுறா இருந்ததுன்னா அடுத்த வருஷங்க போது 15க்கு அப்படியே 30 ஆயிடும். 30 மாறும். அதே அதுல மாறும். அதுல இருந்து சந்ததி பெருசா வரும்போது உற்பத்தி பெருகிட்டே போயிட்டு ஒரு 200-300 ஆடு கூட வந்துரும். ஆனா அந்த அளவுக்கு நாம விக்கி பக்குவம் இல்லை. நம்மளுக்கு செலவு வேணும்ல. அந்த மாதிரி செலவு வேணுமே கொடுத்துதான் ஆகணும், வழி இல்லைங்க. அப்புறம் அதே மாதிரி இன்னொன்னு, ஒரு ஆடு மேய்க்கும் தொழில்னா வெளியே எங்கேயுமே போக முடியாது. காலையில டெய்லி ஒரு ஆள் அங்க இருந்து ஆகணும். காலையில 9 மணிக்கு மேய்ச்சலுக்கு ஓடி ஆகணும். சாயங்காலம் மத்தியானம் தண்ணி குடிக்கணும். சாயங்காலம் அடைக்கணும். ஒரு ஆள் இருந்தே ஆகணும். எங்கேயும் வெளியே போக முடியாது. ஒரு சாவு ஆயிடுச்சுன்னா கூட ஆள் போட்டாகணும். அந்த இடத்துல அந்த ஆள் போட்டு அந்த ஆடு மேய்க்கணும். ஏதோ ஒரு ஆள் போட்டு நம்ம வேலை போக முடியும். ஒரு கல்யாண காட்சி சீரு எங்கேயும் போக முடியாது. உண்மைதாங்க. அதுதான் தொழில். இது 24 மணி நேரம் கண்காணிச்சா ஆகணும். ஒரு ஆள் நான் வெளியே அர்ஜென்டா போகணும்னா ஒண்ணு வீட்டுல பார்க்கணும். வீட்டு 2 பேருமே போகணும். ஏதோ ஒருத்தர் உட்பட்டு போலாம். அப்படி இருக்கும். அப்படி கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டதாங்க. அந்த மாதிரி போன நம்ம குடும்பம் எப்படி இருந்தாங்க நீங்க வளர்க்கணும். நாங்க ஆடு வளர்க்கறது அப்படிதான். சரிங்க. அதுதாங்க 100 வருஷமா இது. இப்போ நான் எங்க ஆடுகள் 100 வருஷமா சந்ததியா வந்து அப்படி மேய்ச்சிட்டு இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததி மேய்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல மாட்டாங்க. அதுல முடியாது. ஆட்டுக்கிறதே கிடையாது. எல்லாம் வெளியில வேலைக்கு போறாங்க. மேய்ச்சல் நிலம் இல்ல. அதோட எங்களோட முடிஞ்சிருங்க. அவ்வளவுதாங்க.
இப்பெல்லாம் பண்ணைய வச்சு பழகிட்டாங்க. பண்ணையில வைக்கிறாங்க, வளர்க்குறாங்க, வெயிட் வந்த உடனே விற்பனை பண்ணிடுறாங்க. அப்படிதாங்க. இப்ப அந்த கிராமத்துல முதல்ல கோழிகளை வளர்த்துவாங்க. கோழிகளை வளர்த்துனா முட்டை வைப்பா, முட்டை வச்சு 20 முட்டை 25 முட்டை வச்சாச்சா அடை காப்பாங்க. அது குஞ்சுக்கு உற்பத்தி ஆகும். கிராமத்துல எல்லாமே கோழி இருக்கு. அப்படி இல்லை, இந்த கோழி வந்ததுனால பிராய்லர் கோழி வந்ததுனால முட்டையை போடுறாங்க, முட்டையை விற்பனை பண்ணிடுறாங்க. கோழிகளை கறிக்கு வளர்த்துறாங்க, கொடுத்துறாங்க. அவ்வளவுதாங்க. அதுல லாபம் இருக்கு. இதுல லாபம் இருக்கு இல்ல, ஆனா முழுசா இறங்கி நம்ம பார்த்தாதான் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஆமாங்க, நாங்க வருஷத்துக்கு ஒருக்காத பாப்போம். விற்பனைக்கு எங்க வாங்கிட்டு போறாங்க? விற்பனைக்கு டவுன்ல இருந்து வருவாங்க, நம்ம கிராமத்திலேயே இருக்காங்க, அவங்களும் கேட்ட கொடுத்துருவோம். டவுன்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்க கொடுப்போம். அவங்க அனுசரிச்சு விலை கொடுப்பாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க, அது 800 900 ரூபாய் கறிம்பாங்க. நாங்க கேட்கற ரேட்டுக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அனுசரிச்சு நாங்களும் கொடுப்போம். நீங்களும் ஒரு 50 500 சாப்பிடணும், எனக்கு ஒரு 500, அந்த ரேஞ்சில் தான் நாங்க போவோம். அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். அவங்க 500 சாப்பிட்டு எனக்கு உங்களுக்கு ஒரு 500 கிடைக்கிட்டு, எனக்கு ஒரு 500 கிடைக்கிட்டு, உங்களுக்கு நட்டமா கூட எனக்கு நட்டமா கூட, அந்த மாதிரி தான். நீங்க தான் சொல்லுங்க முதலாளிகிற மாதிரி. நாம ஒரு 100 ரூபா விட்டு கொடுத்து தவறு இல்லை. அவங்க அங்கிருந்து வர்றாங்க, வர்றாங்க, அவங்களுக்கு 100 500 சாப்பிட்டு நம்மளுக்கு ஒரு 500 மனசு இருக்கு. அதெல்லாம் வர்றாங்க, எந்த எல்லாமே பேசி வாங்கிட்டு. ஓகேங்க ஐயா, நீங்க இந்த ஆடு மேய்ச்சலை பத்தி நான் இவ்வளவு டீட்டெயிலா உங்ககிட்ட கேட்டதுக்கான காரணம் என்னன்னா, நிறைய விவசாயிகளை நான் சந்திக்கிறேங்க. மாதிரி ஆடு மேய்க்கிறவங்க, மாடு வளர்த்துறவங்க, கோழி வளர்த்துறவங்க எல்லாத்தையுமே சந்திக்கிறேன். சரி, ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா சண்டே வந்துச்சுன்னா ஒவ்வொரு கடையிலயும் ஆட்டுகளை அறுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா கறிக்கடையில வெள்ளாட்டுடைய கறி எல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்ல. 900 1000 வந்துருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும் போது இந்த மேய்ச்சலுக்கான குறையறதுக்கான காரணம் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களை மாதிரி விவசாயிகளை சந்திக்கும் போதுதான் அதுக்கான காரணத்தை வந்து நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா அதுக்கான காரணம் என்னன்னா, எல்லாருமே படிச்சிடுறாங்க, நான் படிச்சுட்டு நான் வளைய மாட்டேன், நான் போய் நான் ஆபீஸ்ல தான் உட்காந்து வேலை செய்வேன், ஐடி கம்பெனில தான் வேலை செய்வேன், எல்லாருமே போறாங்க. ஈஸியா சம்பாதிக்கணும், ஜாலியா இருக்கணும். உங்களை மாதிரி விவசாயிகள் வந்துட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி எதிர்வரும் நாட்களை பார்க்க முடியுமானே எனக்கே தெரியல. அந்த மாதிரி நம்ம சேனல்ல காமிச்சோம்னா, ஓ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சாங்க, ஒரு 10-20 வருஷம் கழிச்சு கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஆமாங்க. அது ஒண்ணு, ஆடு மேய்ச்சல்னா மழை வந்தாலும் நனைஞ்சுதாகணும், சரியான வெயில் அடிச்சாலும் நனைஞ்சு போய் தாகணும், வேற வழி இல்லை. சரிங்க, வெயில் அடிச்சா மரத்து பக்கம் ஒதுங்கிக்குவோம், மழை அடிச்சாலும் அது நனைஞ்சு மேய்ச்சதாகும். ஓரளவுக்கு மழை வர்றதுக்கு அறிகுறி தெரிஞ்சுன்னா நேரம் ஓட்டிட்டு போயிடலாம். மழை திடீர்னு வந்துருச்சுன்னா எல்லாமே நனைஞ்சதாகும். அதுதான் கஷ்டப்படுறோம். கண்டிப்பாங்க ஐயா, உங்களோட அந்த ஆடு மேய்க்கும் தொழிலை பற்றி எங்களுக்கு அதாவது மிக தெளிவான விளக்கத்தை கொடுத்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த காணொலியில பாத்தீங்கன்னா சூப்பரா பேசினாருங்க. நம்ம வந்து நிறைய ஆடு மேய்க்கும் தொழிலாளி, அதாவது முதலாளிகள்னு சொல்லலாம். ஏங்கய்யா, முதலாளிகள் தான் சொல்லி ஆகணும். முதலாளின்னா 1000 ஆடு இருக்கோங்க, 800 ஆடு அவங்க தான் முதலாளிங்க. நாங்க எனக்கு 50 ரூபாய் வச்சிருக்கோம். ஆடுகளுக்கு யார் ஓனர்? நீங்க தான் ஓனர். அப்ப நீங்க தான் முதலாளி. சரிங்களா? சோ இந்த ஒரு காணொலியில பக்கா டீட்டெயிலா அவர் வந்து நிறைய கேள்விகள் இருந்துச்சு. நான் கேட்கறத விட அவரே உங்களுக்கான கேள்விகளுக்கான விடையை கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சிவாரம் டிவி பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்க. நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ண மறந்தாங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்குங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.